வந்துட்டா மாமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படி சொன்னாலுங்க? அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவன் உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட், எவனுமே நடத்திருக்க கூடாது. இந்தாங்க பாரு, சாப்பிடணும். அப்படி பாக்காது. ஆத்தாடி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த பொண்டாடி உதப்பாளுங்க. நீ எவன்டா கடையில யாரா உள்ள? சாங்கானு போடுறா, லைட்டானு போடுறா. இதுல யாருக்குடா ஸ்டாங்கு, யாருக்குடா லைட்டு? எனக்கு ஸ்டாங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறா. ஸ்டாங்கு லைட்டு எந்த மேல? என்னடா கேட்ட? டீ கேட்டுங்க. எப்படா கேட்ட? ஸ்டாங்கா ஒண்ணு குடுறா, லைட்டா குடுறான்னு. படா, நீ எவ்வளவுடா? 1.25 ரூபா. நீ குடுக்கற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவ? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரி கூப்பிடுறியாடா? நாயே, இது டீ கடைன்னு காட்டி பரவாயில்ல. கசாப் கடையில போய் எனக்கு தலைய போடுறா, அவனுக்கு 2 காலை போடுறான்னா என்னடா ஆவீங்க? முந்த மாத்தாண்டா போவீங்க நாயங்களா? இனிமே நாட்டுல எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி வாழைப்பழம் கொடுக்க சாருங்க. கத்திரிக்காய் வேணும்னா கத்திரிக்காய் கொடுக்க சாருங்க. இட்லி வேணும்னா இட்லி கொடுக்க சாருங்க. இப்போ கொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா, நாயங்களா. என்ன கலர் இது? விடுப்பா, அவனை பாத்துறேன். சரி வா. நீ இங்க யாருக்காச்சும் வேணுமா? அம்மையார் ஏன் இப்படி இருக்காங்க? ஐயோ கிருஷ்ணசாமி, பஸ் வந்து நிக்குது, மொத்த கூட்டம் இங்கதான் வரப்போகுது. டீ போட்டு ரெடி ஆயிக்க. பஸ்ஸுக்குள்ள பாத்தியா? ஒண்ணும் தெரியலையே. அப்புறம் என்னாச்சு சொல்றேன். அந்த ஜட போட்ட பொண்ணுக்கு பின்னால ஒருத்தன் பம்பராம் பாரு. ஆமா. ஏய், வாடி போய் டீ சாப்பிடலாம். ஐயோ, எனக்கு வேண்டாம், நீ போய் சாப்பிடு. சரி, இந்த நான் போய் சாப்பிட்டு வரேன். அவன் யாருன்னு தெரியுதா? தெரியலையே. அட என்னப்பா, 250 ரூபாய்க்கு நம்ம கடையில கடன் வச்சுட்டு ஓடினானே அந்த கேடி இவன். அவனா இது? கடன் வாங்கும்போது முடி இருந்தது, திருப்பி கேட்டுருவாங்களோன்னு மொட்டை அடிச்சுட்டு வந்திருக்கான். 250 ரூபாய் கடனுக்கே இவன் மொட்டை போட்டிருக்கானே. இதுவே 2500 ரூபாய் கடனா இருந்தா திருப்பதிக்கே மொட்டை போட்டு திருப்பதிக்கு நாமத்தையும் போட்டிருப்பான். ஒரு டீ கொடுங்க. என்னங்க டீ மட்டும் தானா? வடை போண்டாலாம் வேண்டாமா? ஒண்ணு வேண்டாம். ஒரு டீ குடிக்குவா இவ்வளவு பெரிய பஸ்ல இருந்து இறங்கி வந்தீங்க? பாவ காசு இல்ல போட்டிருக்கு. அங்க பாரு. என்ன செய்யலாம்? வாயை பொத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம். ஏற சொல்லி அங்கிருந்து 2 தேங்காய் பிடிங்கி போட சொல்லலாம். அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். சிந்தாமணி, நீ அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஏதாவது கலெக்ட் பண்ணியா? இல்லையே. ஏன்? இந்த வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா. அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா? இப்ப வேண்டாம், அவன் கூட பொண்டாட்டி குழந்தைங்கள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தனியா வரும்போது பிடிச்சிக்கலாம். யார் யார என்ன பண்றாங்கன்னு பாருப்பா. என்ன என்ன கடை வச்சிருக்க? டீ கடை. என்ன பழம்? பலாப்பழம். கிண்டல் பண்ணியா? நீ என்ன கிண்டல் பண்றியா? அட வாழைப்பழம்யா. டேய், தெரியுதுடா, அப்புறம் என்ன கேக்குற? இந்த பழத்தை என்னால திங்க முடியல. எங்க வாயை காட்டு. இந்த வாயை வச்சிட்டு நீ எல்லாம் வாழைப்பழம் சாப்பிட ஆசைப்படலாமா?
அப்ப நாங்க வாழைப்பழம் நீங்க எப்படி? பழனிக்கு போ, பழம் சாப்பிடணும் ஆசையா இருந்தா அங்க பழத்தை பஞ்சாமிர்தமா கரைச்சு வச்சிருப்பாங்க. இந்த வாய்க்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பஞ்சாமிர்தம். வாங்கி ஒரு கையில ஊத்தி ஒரு நக்கு நக்கிட்டு போடா. அப்ப இது என்ன பண்றது? போட்டாங்க. இந்தாடா நீ தின்றா. டேய் இங்க வாடா. உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன். இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது. டேய் தேஞ்சு போன 50 பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு கொஸ்டின் பண்ற. போடா ராஸ்கல். யோ ஆ உங்க கடை டீ நல்லா இருக்குமா? ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாடையாவது சொன்னானா? ஜிடி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி? அவர் ஃபார்முலா கடை இது. அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு. எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட். ஒரு டீ எடுத்து ஒரு வா குடிச்சா டீ மாதிரி இருக்கும், அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும், இன்னொரு வா குடிச்சா ஓவல் கொக்கோ மாதிரி இருக்கு. உங்களுக்கு எத்தனை டீ வேணும்? 2. மாஸ்டர் 2 டீ ஆர்டர். கேள்விப்பட்டிருக்கியா? அவர் இந்த ரோட்ல போகும்போது கம்பல்சரியா நிறுத்தி 2 கப் டீ சாப்பிட்டு தான் போவாரு. அப்படிங்களா? டேஸ்ட் கன்சாமி இங்க வா. தெவிட்டாத இசை வெள்ளம் பாடியுள்ளோர் பூர்ணிமா கொண்டு போய் கொடு. சீக்கிரம் கொண்டாயா. இசை ஏற்பாடு புரியுது. டிங் டாங் டிங் பாடல்கள் கேசட் என்னமோ பெருசா அவர் சாப்பிட்டு இவர் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இல்ல. இப்படிதான் ஊர் ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கீங்களா? இல்ல, அது- இத பார், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவேன், போலீஸ கூப்பிடுவேன், இந்த இடத்தையே காலி பண்ண வச்சிருவேன். என்ன யாரு நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாக்க புடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளுங்கயா. இல்ல யோ நாக்க வேண்டாலும் புடிங்கய்யா, ஆனா 4 வார்த்தை மட்டும் கேட்றாதீங்க. உங்க வாய் நாத்தை என்னால தாங்க முடியாதுயா. இவ்வளவு பெரிய பூச்சி விழுந்திருக்கு, கண்ணு தெரியல? யோ, இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டு உனக்கே கண்ணு தெரியலன்னா இவருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு என்ன ஆச்சுன்னா என் பொண்டாடி யாரையா பதில் சொல்வா? உன் பொண்டாட்டி இல்லையா? தாலிகட்டு. அண்ணா நான் என்னங்கண்ணா சொன்னேன்? டேய் அண்ணா 2 பேருக்கு 7 வயசாச்சு புத்தியில கொடுக்க இல்லைங்கண்ணா. டீயை குடிச்சு பார்த்து போட்டு தானே அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அண்ணா அப்படி குடிச்சா அதை எச்சிட்டீங்கண்ணா. யோ இதுக்கெல்லாம் தண்டனை என்னன்னு தெரியுமா? 14 வருஷம் கொலை கேஸ்க்கு சமம். ஐயோ இந்த கடைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க. நான் வேலைக்கார பையன், மாவாட்டுவேன், தண்ணி எடுத்து வைப்பேன், அவ்வளவுதானுங்க. ஓனர் இவர் தாங்க. கந்தசாமி இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், மர மாதிரி நின்னுட்டு இருக்க. ஒண்ணு ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து உன்னை காப்பாத்திடுச்சு. இதெல்லாம் ஒரு வழி பண்ணிருப்பேன். இதுக்கு தான் சொல்றது, பாலை வாங்கணும்னா அதுல பூச்சி மருந்து அடிச்சிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? பூச்சி மருந்தா? ஆமா அத பால்ல கலக்குறதா? பால்ல. ஓ அது வயல்ல கலக்கிறது. இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? பல்லி. கந்தசாமி என்னப்பா அங்க பாரு. இல்ல இல்ல மொட்டை 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 தகல் பாச்சா வேலை கிட்ட வச்சுக்காத. வேண்டாம் உண்டா கேளு. மொட்டை மண்டை பல்ட்டி அடிக்கிற நீ இது மாதிரி எத்தனை பல்ட்டி ஹை ஜம்ப் லோ ஜம்ப் எல்லாம் அடிச்சவனா தெரியுமா? அடிமா அவனை. இந்தாங்க. அண்ணே குத்துறனே, அண்ணே குத்துறனே, அண்ணே 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 குத்துறனே. ஏன்டா டேய், முந்தா நாள் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. அன்னைக்கே என் கையில மாட்டிருந்தேன்னா தென்னந்தோப்புக்குள்ள தூக்கிட்டு போய் மொத்த துணியை உருவி பெண்ட் எடுத்திருப்பேன். எடா காசு எடா. அண்ணே இருக்கிறது 50 ரூபாய் தானே, இப்ப இத வச்சுக்கோங்க அண்ணே, மீதி அப்புறமா கொடுத்துறேண்ணே. எப்படி தர மீதி? இப்பதானே வேலைக்கு சேர்ந்திருக்கேன், மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 500 ரூபாய் சம்பாதிக்கிறேனே. அப்ப இந்த 450 ரூபாயில எப்படி குடும்பத்தை நடத்துவ? ஊர்ல நம்மள மாதிரி இழிச்சு வாயனுங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களை எல்லாம் வரிசை அடிக்கிறதா? சரி இதை நீயே வச்சுக்க. ஜாஸ்தி சம்பாதிக்கும் போது கொண்டு வந்து கொடு. என்ன போ. டேய் இந்த பார் இதையும் வச்சுக்க. குடும்ப கஷ்டம் தாங்க முடியல வையே, இதுலயே தொங்கிரு. ஐயோ தம்மா 18 டீ போடுமா. 18ங்களா? ஆமா. 11 18 18 ஏம்மா? டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருமா. சரிங்க. அது சரி, இப்படி டீ போட்டா பொழுது விடிஞ்சிடும். அட வேற கடைக்கு போலாம் வாங்க. ஐயோ வேணாம். போலாம் போலாம், மனுஷன் நிக்கிறதுக்கே நேரம் இல்ல. ஏங்க இருங்க ஒரு நிமிஷம் வந்து போட்டு ஒரு நிமிஷம். வண்டி நவரவே மாட்டேங்குது. வாடா வா.
நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏவா? இல்லங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா? போடா போய் டீ சாப்பிடு. ஏய் போ போய் டீ சாப்பிடு. போ டீ சாப்பிடு. போ. லைன் லைன் லைன். அங்க பார் சூப்பர் மாஸ்டர். ஐயோ வணக்கங்க. கடவுள் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தாலும் பைலரிங் கிளாஸையும் பார்த்தோன்னே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல்ல. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே 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 சரி நண்பரே. என்ன ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன். ப்ரூஸ்ட் டீ குடுத்துட்டு வர்றேன்ப்பா. என்ன ப்ரூஸ்ட் பெருசா டீ பெருசா? ப்ரூஸ்ட் குடியா? இதுக்கு முன்னால நீ பூஸ்ட் சாப்பிட்டிருக்கியா? சாப்பிடாம கேட்பாங்க. பூஸ்ட் என்ன கலரு? ரத்த கலரு. இன்னைக்கு கொலை பண்ணாம நான் உன்னை விட மாட்டேன். அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்து ஓடி போயிரு நாயே. இந்தாங்கண்ணா காசு. காசு என்கிட்ட கொடுங்க. எச்சு டம்ளர்லாம் அவர்கிட்ட கொடுங்க. இந்தாப்பா. ₹32 கொடுக்குறேன்னு சொன்னோன்னே எப்படி நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. ஆனா அந்த கிளாஸ் கலவரங்களுக்கு மட்டும் 7 ரூபா தான் கொடுப்பேன். இந்த ரோல்டு கோல்ட் எல்லாம் கழட்டி சொல்லுங்க. கொஞ்சம் கூட நல்லா இதெல்லாம் ரோல்டு கோல்டா தெரியுதா உனக்கு? என்னமோ கோலார் தங்கச்சி உனக்கு சொந்தக்காரி மாதிரி பேசுற. 50 பைசாக்கு பச்சை பாசி வாங்கி மாட்டிட்டு பூனை பிடிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பேச்ச பாடுறா. ரொம்ப தான் லவ் டு. இதெல்லாம் டீ கடையா? வணக்கங்க. என் சட்டை எங்க? அங்கதான் இருக்கு. இல்லையே எங்க? இந்த மூலையில இருக்கு பாருங்க. கிடைச்சதுங்களா? இருங்கடா வந்து நான் எடுத்து. தெரியாம ஆக்சிடென்ட் கூட தெரியாம தான் நடக்குது. திருநீர். நிஜமாவா சொல்ற? ஆமா நிச்சயார்த்தம் பண்ணிடுவோம். எங்க வசந்தா ரொம்ப கொடுத்து வச்சவ. இன்ஸ்பெக்டர் ஐயாவே உங்க மகனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறப்ப நாங்க என்ன மாட்டேன்னா சொல்ல போறோம். என் பேத்தி குணத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் கிடைச்சிருக்கு. நல்ல நேரம் இருக்கும்போது தட்ட மாத்துங்க. அவ என்ன தேவ யானையா இல்ல மத யானையா? இந்த அடி அடிக்கிறாளே. அவ எப்பேற்பட்டு இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அந்த தேவயானி என் வாழ்க்கையின் ராணி. எப்படியோ போடி.